சோ கோப்ரைம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் கோப்ரைம் அப்படின்னா தேர் ஹெச்சிஎஃப் இஸ் ஒன். தேர் ஹெச்சிஎஃப் இஸ் ஒன். அப்போ ரெண்டு நம்பர் இருக்கு, அது கோப்ரைமா இருக்கணும் அப்படின்னா என்ன மீனிங் இருக்கணும்? ரெண்டு நம்பருக்குமே காமனா எந்த நம்பருமே இருக்கக்கூடாது அதர் தன் ஒன். ஒன்னு மட்டும் தான் காமனா இருக்கணும், அதுவும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். விச் மீன்ஸ் ஹெச்சிஎஃப் இஸ் ஒன். இப்ப என்ன கொஸ்டின் நான் கேட்க போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 12 அப்படிங்கிற நம்பருக்கு லெஸ் தேன் 12, less than 12, how many co-primes are there? இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தா கோப்ரைம் மட்டும் தான் நீங்க பாத்திருப்பீங்க, எத்தனை கோப்ரைம் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. கரெக்டா? எத்தனை கோப்ரைம் பார்த்ததுல how many co-primes are there. அப்ப 12ங்கிற நம்பருக்கு எத்தனை கோப்ரைம் இருக்கு அப்படிங்கறது என்னது கொஸ்டின். இது ஒரு புதுசா எதுவுமே நம்ம பார்க்காத மாதிரி டாபிக், ஜென்ரலா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இது. ஓகேவா? சோ இப்போ ரெண்டு விதமா நான் சால்வ் பண்ணி கொடுக்க போறேன். ஒன்னு மேனுவல், ஒன்னு ஃபார்முலா. ஒன்னு மேனுவல், ஒன்னு ஃபார்முலா. நான் மேனுவலா பாக்குறேன். லெஸ் தேன் 12னா 12 வராது. லெஸ் தேன் 12னா 12 வராது. ஏன்னா கம்பேர் பண்றதே 12 கூட தான். ஒன்னும் 12மா, ரெண்டும் 12மா, 11ம் 12மா அப்படிதான் பார்க்க போறோம். அப்ப 12க்கு தனியா வைப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11, மொத்தம் 11 நம்பர் இருக்கு. ஆன்சர் கண்டிப்பா 11 அது கம்மியா தான் இருக்கும். கரெக்டா? சரி, இப்ப 12க்கும் 1க்கும் கோப்ரைம் என்னது? ஒண்ணுதான். அப்ப இது கோப்ரைம். அப்ப 1 and 12 கோப்ரைம். 2 and 12 கோப்ரைமா? கிடையாது. ஏன்? ஹச்சிஎஃப் 2. 2க்கும் 12 ஹச்சிஎஃப் வந்து 2. 3 and 12 கிடையாது. ஏன்? ஹச்சிஎஃப் 3. 4 and 12 கிடையாது. ஏன்? ஹச்சிஎஃப் 4. 5 வருமா? வரும். 6 வருமா? வராது. ஏன்னா 6 வந்துரும். 7 வருமா? வரும். 8 வருமா? வராது. ஏன்னா ஹச்சிஎஃப் வந்துரும், 4 வந்துரும். 9 வருமா? வராது. ஏன்? ஹச்சிஎஃப் 3 வந்துரும். 10 வருமா? வராது. ஏன்னா 2 வந்துரும். அடுத்து என்ன இருக்கு? 11 இருக்கு. அப்ப பாருங்க, 1 5 7 11. அப்போ the 4 factors இல்லனா 4 numbers 12 அப்படின்னு கேட்கும்போது for 12 how many coprimes are less than 12 அப்படின்னா 4 coprimes are there. எதெல்லாம் கேட்டா 1 5 7 11. These 4 numbers are less than 12 having HCF is 1 compared to 12. புரியுதா? அப்போ இது என்ன சொல்றோம்? சம்ம அகைன் கிளியர் பண்றேன். இந்த சம்மை என்ன அப்படின்னா லெஸ் தென் 12 how many coprimes are there for 12. 12க்கு குறைவாக இருக்கக்கூடிய எண்களில் எத்தனை நம்பர் கோப்ரேமா இருக்குன்னு பார்த்தா நான் 4 நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 4 நம்பர் இருக்குங்கிறத நான் போட்டு மேனுவலா கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப இதுவே நான் 120 கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 120 வரை எழுதுவீங்களா? ஒன்னொன்னா பாப்பீங்களா? அப்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு டெக்னிக். இப்ப பாருங்க, 12 கைஸ் நல்லா கவனிங்க. 12 4 into 3 குறிக்கலாம். இத 2 power 2 into 3 power 1 பண்ணலாமா? எதுக்கு இந்த டாபிக்க ஃபேக்டர் கூட சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, ஃபேக்டர்ல ஃபேக்டரைசேஷன் பண்றோம். அதனால அது கூட படிக்கிறது பெருசா தெரியாது. இந்த ஃபேக்டரைசேஷன் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஹெச்டிஎஃப் எல்லாம் ஈஸியா இருக்கும். எல்சிஎம் ஹெச்டிஎஃப் ஈஸியா இருக்கும். அந்த வந்து அந்த இடத்துல டாடா பார்ப்பேன். சரியா? ஃபைன். அப்ப இப்ப பாருங்க 4 into 3 போட்டாச்சு. இப்போ கோப்ரைம். கோப்ரைம்க்கு ஜெனரல் சிண்டெக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை எழுதணும் இன்ட்டு இங்க என்ன பிரைம் ஃபேக்டரேஷன் என்ன இருக்கு? 2 இருக்கா? 2 போட்டுக்கணும் ஃபிராக்ஷன்ல. 3 இருக்கா? 3 போட்டுக்கணும். இங்க 2 போட்டா அதுக்கு மேல என்ன பண்ணணும்? 2க்கு ப்ரீவியஸ் நம்பர் 1, 3க்கு ப்ரீவியஸ் நம்பர் 2. இந்த ஃபார்மேட்டை மறுபடியும் சொல்றேன். அப்ப 12க்கு கம்மியா கோப்ரைம் எத்தனை இருக்குன்னு கேட்டா முதல்ல 12 என்ன பண்ணேன்? ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கிட்டேன். 2 power 2 into 3 power 1 வந்துச்சு. இப்ப கோப்ரைம் கேட்டிருக்காங்க. அப்ப நான் 12 போட்டுக்கிட்டேன். 12 போட்டுட்டு இந்த ஃபேக்டரேஷன் பவர் எனக்கு தேவையில்லை. பவர் தேவையில்லை. கீழே இருக்க நம்பர் 2 and 3. அப்போ 1/2 இங்க, அதாவது கீழே 2 போட்டிருக்கேன், கீழே 3 போட்டிருக்கேன். 2க்கு ப்ரீவியஸ் நம்பர் 1, 3க்கு ப்ரீவியஸ் நம்பர் 2. இத போட்டுக்கிட்டீங்கன்னா 2 1 2 கட் ஆயிருமா? அது மட்டும் தான் தெரியுது. வெரி குட், வெரி குட். 2 1 2 கட் ஆயிடுச்சா? இப்போ ஒரு 3 சார் 3, 4 3 சார் 12. ஆன்சர் என்னது? 4. எப்படி வந்துச்சு? இங்கேயும் 4 தான் இருக்கு, இங்கேயும் 4 தான் இருக்கு. அதான் இருக்கு.
இல்ல இல்ல, ஒரு சார் சொல்லி கொடுத்தாரு, அத நான் கத்துக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்னன்னா புதுசு புதுசா எங்கேயாவது டெக்னிக் கிடைச்சா நான் கத்துட்டு 4 பேருக்கு சொல்லி கொடுத்துருவேன். சோ தட் எனக்கு மறக்காது. நல்ல ஒரு டெக்னிக் இருந்துச்சு. நல்ல ஒரு டெக்னிக். சரி, இப்ப வேற ஒரு விஷயம். 13க்கு எத்தனை கோப்ரேம் இருக்கு? 13க்கு லெஸ்ஸா எத்தனை கோப்ரேம் இருக்கு? எழுதக்கூடாது. 12 கோப்ரேம் இருக்கும். ஏன்னா 13 பிரைம் நம்பர். கரெக்டா? 13 வந்து பிரைம் நம்பர். 13 26 கூட கம்பேர் பண்ணாதான் கோப்ரேம் வராது. 13க்கு கம்மின்னு சொல்லும்போது 1 2 3 4 5 6 7 8 9 11 எல்லாமே என்னதான் கோப்ரேம். இது ஏன்னா 13 இஸ் பிரைம் நம்பர். கரெக்டா? கைஸ், இப்ப இது உங்களுக்கு அரைகுறை தான் புரிஞ்சிருக்கும். இல்ல நல்லா புரிஞ்சிருச்சா இது? கமெண்ட்ஸ். ஓகே சார். எல்லாரும் போயிட்டீங்களா? இருக்காங்களா? இருப்பான் சார். இருக்கீங்களா? சரி. Yes, sir. இன்னும் ஒரு 2 நம்பர் பார்ப்போமா? 2 நம்பர் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி வந்துடும். சரியா? சின்ன நம்பராவே பார்ப்போம். இப்ப 15 இருக்கு. How many co-primes are there? How many co-prime are there less than 15 for 15? How many co-primes are there for less than 15 for 15? அதாவது 15க்கு கம்மியா எத்தனை கோப்ரேம் இருக்கு? இப்ப 15 3 into 5 போடலாம். அப்ப 15 இன்ட்டு பிராக்ஷன்ல இங்க 3 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க 2 போடணும், இங்க 4 போடணும். 15 கட்ட ஆன்சர் என்னது? 8. அப்ப 8 கோப்ரைம்ஸ் ஆர் தேர். இப்ப ஏன் சின்ன நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா, இப்ப இதை ஈஸியா செக் பண்ண முடியும். செக் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இதெல்லாம் பார்க்க போறது 15க்கு. 1 ஓகே, 2 ஓகே, 3 கிடையாது, 4 ஓகே, 5 கிடையாது, 6 3 வந்துடும். கரெக்டா? கிடையாது. 7 ஓகே, 8 ஓகே, 9 கிடையாது, 10 கிடையாது, 11 ஓகே, 12 கிடையாது, 13 ஓகே, 14 கூட ஓகே தான். அப்போ 1 2 3 4 5 6 7 8. எஸ், 8 கோப்ரேம் இருக்கு. என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜசன்ட் நம்பர் மஸ்ட் பி கோப்ரேம். எழுதிக்கோங்க. என்ன adjacent number must be co-prime. For example, 14 15 co-prime, 15 16 co-prime. அதாவது consecutive number. Consecutive two number must be என்னது? Co-prime. சோ இந்த co-primeங்கிற டாபிக்ல இதெல்லாம் தான். ஓகேவா? So thank you guys.